நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் கூகுள் ப்ளே ஸ்டோரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும், அதிகமாக நீங்கள் பயன்படுத்துவீங்க, அதுக்காகவே இந்த வீடியோ. ஸோ வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் ஒரு டெலகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். ஏன் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் பிரச்சனையா? என்னால் ஆப்ஸே என்னோடய ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண முடியல. கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி க்ளோஸ் ஆகிடுது, ஒர்க் ஆக மாட்டுக்கு. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்கள் ஃபோனில் ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மெசேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி கூகுள் ப்ளே ஸ்டோரில் பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி Android 8 இல்லைனா Android 9 நான் உருவாக்கின ஒரு வீடியோ. அப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான செட்டிங்ஸ்லாம் கிடையாது. இப்போ அதிகப்படியான செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணால் மட்டுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க முடியும். ஆண்ட்ராய்டில் 11 இருக்கிறதுனால கூகுள் ப்ளே ஸ்டோரில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் சரி பண்ணால் நம்ம ஈஸியாக எந்த ஒரு ஆப்ஸையும் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஒர்க் ஆகலையா, அதை நம்ம எப்படி சரி பண்ணுறது? இந்த இருக்குது பாருங்கள், என்னுடைய ஃபோனில் கூகுள் ப்ளே ஸ்டோர் எங்கே இருக்குது, உங்கள் ஃபோனில் எங்கே இருக்குது நீங்கள் கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். நானும் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கமாக இதில் அந்த ஆப்போட நேமை, கேமோட நேமை ஏதாவது கொடுத்து இதில் சர்ச் பண்ணுவீங்க, இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பட் பெண்டிங் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். இல்லைனா கூகுள் ப்ளே ஸ்டோரே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் கூட போகலாம். ஸோ அதுக்கு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணணுன்னா இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு இருக்கும், கிளியர் லோக்கல் சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ரிமூவ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூடிய அந்த சர்ச் ஹிஸ்ட்ரியை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பகுதி சரியாயிடுச்சு. இன்னொரு பகுதி கூகுள் ப்ளே ப்ரெஃபரன்சஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது கிளியர் விஷ்லிஸ்ட், இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், கிளியர் கொடுங்க. அதே மாதிரி லீவ் பேட்டா ப்ரோக்ராம்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், லீவ்னு ப்ரெஸ் பண்ணி கிளியர் கொடுங்க. அதே மாதிரி அன்ரிஜிஸ்டர் ஃபார் அப்கமிங் ஈவெண்ட்ஸ், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள், அன்ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அதாவது சில ஆப்ஸ்க்கு நீங்கள் ரிஜிஸ்டர் கொடுத்துருப்பீங்க, பட் அந்த ஆப் உங்களுக்கு எந்தவித பயனும் இல்லை. அப்போ நீங்கள் இங்கே போயிட்டு அன்ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. அதே மாதிரி அன்ரிஜிஸ்டர் ஃபார் ஆப் அண்ட் கேம்ஸ் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஸை நீங்கள் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது கேமாக இருக்கலாம், ஆப்பாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் டேப் பண்ணி அன்ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு ஸ்டெப். அடுத்தது பார்த்தீங்கன்னா அபவுட் செக்ஷனுக்கு போங்க, டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு பேஜ் அப்படி ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோர் இஸ் அப் டு டேட், காட் இட். அதாவது உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் புது வெர்ஷனா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணிங்கன்னா ஸோ ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் இந்த வெர்ஷன்லேயும். ஸோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சரி பண்ணலாம். சரிங்களா? இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள், ஃபோனோட செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் ஆப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதில் சர்ச் கிளாஸில் கூகுள்னு டைப் பண்ணுங்கள். கூகுள்னு டைப் பண்ணிவிட்டு இதில் கூகுள் ப்ளே சர்வீஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிட்டு இதில் ஸ்டோரேஜ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிளியர் கேஷ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேனேஜ் ஸ்டோரேஜ் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிளியர் ஆல் டேட்டா இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஓகே கொடுங்க. அடுத்து கூகுள் ப்ளே ஸ்டோர் போங்க. இதிலே கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப் செக்ஷன்லேயே கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும். அப்படியே பேஜ் ஸ்க்ரால் பண்ணுங்கள். பேஜ் ஸ்க்ரால் பண்ணும்போது கூகுள் ப்ளே ஸ்டோர் இந்த பாருங்கள், கூகுள் ப்ளே ஸ்டோர், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு என்ன செய்யுங்க, ஸ்டோரேஜ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் கிளியர் கேஷ், அப்புறம் கிளியர் டேட்டா, ஓகே கொடுத்துருங்க. ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம செஞ்சிட்டோம். மறுபடியும் பேஜை டவுன் பண்ணுங்கள், ஸ்வைப் டவுன் பண்ணுங்கள். இதில் பவர் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இதில் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா,
இதில் பேட்டரி அண்ட் டிவைஸ் ஸ்கேன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு இதில் மெமரி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். ஸோ மெமரி செக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சில வினாடிகள் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். க்ளீன் நவ் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோனோட மெமரியில் நிறைய ஆப்ஸ் வந்து பேக்ரவுண்ட் ரன் ஆகிட்டு இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள். முடிஞ்சுதா? இது ஒரு ஸ்டெப். இந்த மாதிரி பல விதமான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். அதே மாதிரி டிவைஸ் கேர் எல்லாம் முடிஞ்சுதா? இவ்வளவு ஸ்டெப்ஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல் நீங்கள் உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் இதில் டைப் பண்ணி எந்த ஆப்பையும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிட முடியும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். சப்போஸ் நான் லிங்க் கொடுக்க மறந்துட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்ச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுடைய கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய செட்டிங்ஸாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே மாதிரி இந்த சேனலுக்கு நான் புதுசுப்பா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டு வச்சுக்கோங்க, மறக்காமல் வீடியோ கீழே ஒரு ரெட் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.